7வது, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அங்கே பிரியமானவர்களே, ஒரு தீர்க்கதரிசியாய், ஒரு ராஜாவாய், ஒரு ஆசாரியனாய் கர்த்தர் நியமித்த ஊழியத்துக்கு அவனை பிரித்தெடுப்பதற்காக தலையை எண்ணெயால் அது ஒரு அடையாளம். தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். எனக்கு குறித்ததை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த பாதையில் நடத்துகிறார். என்னை குறித்த தீர்மானம் நிறைவேறுவதற்கு ஒரு பிரதான ஆசாரியனாய், என்ன ராஜாவாவோ ஆசாரியனாவோ இல்லைன்னா தீர்க்கதரிசியாவோ என்ன எதற்காக தெரிந்து கொள்ள, தாயின் கற்பத்தில் உருவாக்கும் முன்பாக உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக ஆர்டன் பண்ணு இறைமையிட்ட சொல்கிறார். என்னை எதற்காக தெரிந்து கொண்டாரோ அதற்காக அவர் என்னை அபிஷேகம் பண்ணுகிறார். இப்போ ஒன்று சொல்கிறாரு, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். வியாதி தொடரும், கஷ்டம் தொடரும், கண்ணீர் தொடரும்னு நினைக்காதீங்க. நீ எவ்வளவு காலம் ஆண்டவங்களை வச்சிருக்க சித்தமாக இருக்காரோ உங்கள் ஜீவன் உள்ள நாளெல்லாம் அவருடைய நன்மை, அவருடைய கிருபை இந்த உலகத்தில் உங்களை தொடரும். இந்த உலகத்தில் என் ஓட்டத்தை ஓடி முடிக்கும்போது கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கை பயணத்தில் எனக்கு புல்லுள்ள இடத்துல மேய்க்கிறாரு, அமர்ந்த தண்ணீர் ஒன்றாரு, அவருடைய நாமத்தின் மித்த நீதியின் பாதையில் நடத்துகிறாரு, ஆத்மாவை தேற்றுறாரு. நான் இடுக்கத்தின் வழியாக போகும்போது கூட இருக்கிறாரு. எனக்கு வாழ்க்கையில் நெருக்கங்கள், கஷ்டங்கள், போட்டிகள், பொறாமைகள் வரும்போது என் சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை உயர்த்துறாரு. என்னை குறித்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் தம்முடைய பரிசுத்தாவினால் என்னை அபிஷேகம் பண்ணுறாரு. இந்த வாழ்க்கையில் இந்த எல்லா சூழ்நிலையும் நடத்துகிறாரு. இந்த உலகத்தை என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய நன்மை, அவருடைய கிருபை என்னை தொடரும். இந்த ஓட்டத்தை நான் ஓடி முடிக்கும்போது கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நான் நிலைத்திருப்பேன். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். நான் தாழ்ச்சி மிக அருமையான ஒன்று.